Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது செட்டிநாடு குசைன்ல ரொம்ப ஃபேமஸான வறுத்தரைச்ச கோழி குழம்பு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட சேனல் முதல் முறையா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். இது போல நிறைய ரெசிபி நம்ம சேனல்ல இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணுங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ள போயிடலாம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு தவா அடுப்புல வச்சுக்கிறேன். தவால எண்ணெய் எதுவும் சேர்க்கல. ட்ரையா இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்க்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்கிறேன். கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்கிறேன். மிளகோட காரம் உங்களுக்கு பிடிக்காதுங்கறவங்க மிளகு வந்து 1 டீஸ்பூனா கம்மி பண்ணிக்கலாம். மிளகாவை அதுக்கு பதிலா அதிகப்படுத்திக்கலாம். கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 6 கிராம்பு, ஒரு அன்னாசி முக்கு, 4 ஏலக்காய், ஒரு 4-5 வரமிளகாய், கூடவே 2 காஷ்மீரி மிளகாய். அது வந்து கலர் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே எண்ணெய் சேர்க்காம ட்ரையாக தான் வறுக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணலாம். ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும். கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் ஒன்றா கலந்து வர அளவுக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி வறுத்து கருக விட்டுறாதீங்க, லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ இதை அடுப்பை விட்டு இறக்கி வச்சிடுறேன். இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஆறுனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த பொருட்களை ஃபஸ்ட்டு ட்ரையாக ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் மெய்யத்துக்கு கஷ்டம், அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரையாக ஓட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அடுத்ததாக 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனில் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம இப்போ வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம தக்காளி சேர்க்காமல் செய்கிறீங்க அப்படின்னா இந்த தயிர், எலுமிச்சம்பழம் எல்லாமே கண்டிப்பாக சேர்க்கணும். தக்காளி சேர்க்குவீங்க அப்படின்னா இதோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம், இல்லை எலுமிச்சம்பழத்தை இல்லை தயிர் ஏதாவது ஒன்று அவாய்டும் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வர்ற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் மேரினேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். சிக்கன் நல்லா ஊறி வரட்டும். இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் மசாலா சிக்கன் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 கப்பு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடுசாக, அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இல்லை உங்களுக்கு விருப்பமான எந்த வெங்காயமாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ரோஸ்ட் பண்ண விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இந்த மாதிரி இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதோட பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இங்கே இதில் தக்காளி இல்லாமலும் செய்யலாம். தக்காளியை வேண்டான்னு நினைக்கிறவங்க தயிர் மட்டும் 3 டீஸ்பூனாக சேர்த்துட்டு தக்காளியை சுத்தமாக சேர்க்காமையும் விட்டுடலாம். ஃப்ளேவர் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஆகாது. இப்போ அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதங்க விட்டுடுறேன். இதுவும் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜுக்கு குக் ஆனால் போதும். தக்காளி வெங்காயமும் ஓரளவுக்கு கலந்து வெந்து வந்துடுச்சு. இப்போது நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, சிக்கன் மேரினேஷன் பண்ணி அது 1/2 மணி நேரம் ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஊறின சிக்கனை இந்த இது கூடயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கலை, நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க.
ஏன்னா அந்த மசாலா நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். ஓரளவுக்கு எண்ணெயில் எல்லாமே ரோஸ்ட் ஆகட்டும். அதனால் தண்ணி சேர்க்காமல் ஜஸ்ட்டு அப்படியே கிளறி விடுறேன். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா கலந்து வந்துடுச்சு. நீங்கள் தண்ணி வேணாம், ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வேணும்னு நினைக்கிறவங்க அப்படியே இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சமாவது கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னு நினைக்கிறவங்க இது கூட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு நான் கொண்டு வரத்துக்காக தண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க, அவ்வளோ நல்லா இருக்காது. இது கொஞ்சம் ஓரளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும் சாப்பிட்ற. இப்போ இந்த இதை தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டாச்சு. ஏற்கனவே நான் ஒரு 5 நிமிஷம் வதங்கி சிக்கன் குக் ஆகிருக்கு. இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. கன்சிஸ்டன்சியும் எனக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் வேணும்னு நினச்சேன், சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி. அதனால் இது போதும். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடுறேன். இதே இன்னும் கொஞ்சம் செமி சாலிடாக வேணும்னு நினைக்கிறவங்க ஓப்பன் பண்ணியே இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். அப்போ தண்ணி கொஞ்சம் வற்றி ஓரளவுக்கு ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வரும். திக்கான கிரேவியாக, அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.